Hi friends, welcome to Silvamega YouTube channel. In the video நம்ம என்ன question பார்க்க போறோம்னா NCLEX question. This is the first question. ஓகேங்களா? The nurse notes blanching, coolness and edema at the peripheral intravenous site. On the basis of these finding, the nurse should implement which action? ஓகேங்களா? அதாவது பெரிஃபரல் இன்ட்ராவினஸ் சைட்னா நம்ம ஐவி லைன் போட்டுரும் இல்லைங்களா, அதான் பெரிஃபரல் இன்ட்ராவினஸ் சைட். அந்த இடத்துல பிளான்ச்சிங்னா என்ன, ஒயிட்டாக இருக்கும் இல்லைன்னா பேலாக இருக்கும். கூல்னஸ்னால் சில்லுன்னு இருக்கும். எடிமானா வீக்கமாக இருக்கும். ஸோ இந்த மூணு சிம்டம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரிமூவ் த ஐவி லைன், செகண்ட் வந்து அப்ளை எ வார்ம் கம்ப்ரஸ், தேர்ட் வந்து செக் ஃபார் எ பிளட் ரிட்டர்ன், ஃபோர்த் ஆப்ஷன் வந்து மெஷர் த ஏரியா ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன். அதாவது இந்த பிளான்ச்சிங், கூல்னஸ், எடிமா இருந்துச்சுன்னா என்ன இன்டர்வென்ஷன் பண்ணணும், அதாவது ஐவி லைன் வந்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னா திஸ் இஸ் அ சைன் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன். இன்ஃபில்ட்ரேஷனாக என்ன, ஸோ லைனில் இல்லை, ஸோ லைனை விட்டு நகர்ந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு ஃப்ளூயிட் வந்துட்டு அரவுண்ட் த மசில்ஸில் வந்துட்டு போயிட்டுருக்கிறதுனால பிளான்ச்சிங், கூல்னஸ், எடிமா இது எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இமிடியேட் இன்டர்வென்ஷன் வந்துட்டு ரிமூவ் த ஐவி லைன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.